Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 43. ஸோ சங்கீதம் 43வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாம் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்குறோன்னா நம்ம என்ன நோட் பண்ணோம்னா இட்ஸ் வெரி சிமிலர் டு போன சாம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இது போன சங்கீதத்துலேருந்து ஒரு கண்டினியூஷன். ஸோ நம்ம போன சங்கீதத்தில் என்ன பார்த்தோம், சங்கீதக்காரர் வந்து என்ன இருந்தார், ஆண்டவரோட மக்கள் ஆண்டவரோட இடத்துல இருந்து தள்ளி இருந்தார். ஸோ எருசலேம் மட்டும் எங்கே இருந்தார், ஜார்டன் பக்கத்தில் இருந்தார். அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு என்னாச்சு, அவர் மிஸ் பண்ணார். அவரோட ஆவி என்ன பண்ணுச்சு, ஆண்டவரை ஏங்கிடுச்சு அந்த நிலைமையில. ஸோ அதுலேருந்து இப்போ கண்டினியூஷன் என்ன ஆகுது, இப்போ இந்த சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறார். ஆண்டவரே என்ன வழி நடத்துங்க, எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் இடத்துக்கு, உங்கள் பிரசன்னத்துக்கு எனக்கு உங்கள் உண்மையும் உங்கள் வெளிச்சத்தையும் கொடுங்கன்னு கேட்குறாரு. அடுத்து அவர் என்ன கேட்கல, ஆண்டவரே நீங்கள் வந்து இங்கே வாங்க, எனக்கு வந்து ஒரு பதிலை கொடுங்க, என் கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்காம, அவருக்கு தெரியும் எது பதில்னு. அவருக்கு என்ன தெரியும், சங்கீதக்காரருக்கு தெரியும் என்னது, ஆண்டவர் மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை பிரசன்னம் பண்ணுறது, அதுன்னு அவருக்கு தெரியும். என்ன கேட்குறாரு அவர், ஆண்டவரே எனக்கு அந்த இடத்துக்கு வழி காட்டுங்கன்னு மட்டும் கேட்குறாரு. ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 3. ஸோ Psalm chapter 43 verse 3 which says, send out your light and your truth, let them lead me, let them bring me to your holy hill and to your dwelling. இன்னொரு சொல்கிறேன், send out your light and your truth, let them lead me, let them bring me to your holy hill and to your dwelling. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சங்கீதக்காரர் என்ன கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட வெளிச்சத்தையும் உண்மையும் கேட்குறாரு. எதுக்காக அது கேட்குறாரு, ஆண்டவர் பிரசனத்தை விட்டு ஆண்டவர் மக்களை விட்டு தள்ளி இருக்கிறதுனால வெளிச்சத்தையும் உண்மையை கேட்குறாரு. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவரால் திரும்பியும் உள்ளே போக முடியும். எங்கே உள்ளே போக முடியும், ஆண்டவர் பிரசனத்துக்குள்ளேயும் ஆண்டவர் மக்கள் இருக்கிற இடத்துக்கும் போக முடியும். அவர் வழி கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. அவர் என்ன கேட்கல, ஆண்டவர் எனக்கு என் கஷ்டத்துக்கு ஒரு பதில் கொடுங்கன்னு சொல்ல. ஏன்னா திரும்பி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன, அவருக்கு தெரியும் பதில் என்னன்னு தெரியும். அவர் இருக்க கஷ்டத்துக்கு என்ன விடுதலை, என்ன பண்ணால் விடுதலை கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். அதை அறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட அந்த வழிக்கு மட்டும் வெளிச்சத்தையும் உண்மையாக அவர் கேட்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜிபிஎஸ்க்கு முன்னாடி கப்பல் இருந்தால் என்ன நடக்குது, எப்படி வருவாங்க, லைட் ஹவுஸ் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, கப்பல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ லைட் ஹவுஸ் என்ன பண்ணுவோம், அந்த கப்பலுக்கு அது வந்து எங்கே சேஃபான இடம் இருக்குன்னு காட்டும். அதாவது எந்த டைரெக்ஷனில் லேண்ட் இருக்குன்னு காட்டும். ஸோ அப்போ வந்து அவ்வளோ பில்டிங்ஸும் இருக்காது அந்த காலத்துலலாம், ஜிபிஎஸ் முன்னாடிலாம். ஸோ அப்போ என்ன இருக்கும், இருட்டாக இருக்கும் இடம். ஸோ வெறும் கப்பலுக்கு தூரத்தில் இருந்து என்ன தெரியும், அந்த லைட் ஹவுஸோட வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். அந்த வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணும் அந்த லைட் ஹவுஸு, அந்த கப்பல் அந்த லைட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு பொறுமையாக போய் என்ன பண்ணும், அது சேஃபான அந்த இடத்துக்கு போகும், என்னது லேண்டுக்கு போகும், அதோட டெஸ்டினேஷன் போகும். அதே மாதிரி அந்த சங்கீதக்காரர் என்ன கேட்குறாரு, லைட் ஹவுஸ் மாதிரி ஆண்டவர்கிட்டேருந்து அந்த வெளிச்சத்தையும் அந்த கிளாரிட்டியை கேட்குறாரு. ஆண்டவரே நீங்கள் எனக்கு வழி காட்டுங்க, நான் திரும்பி எங்கே போகணும், அந்த லேண்டு போகணும். இவருக்கு அந்த லேண்ட் என்னது, ஆண்டவரோட மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், எருசலேம், அந்த டெம்பிள், அந்த ஆண்டவரோட பிரசன்னம் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு என்ன கேட்குறாரு இந்த சங்கீதக்காரர், வழியே கேட்குறாரு. ஸோ என்ன இருக்குதானா, அந்த ஜேர்னிக்கு அவருக்கு உதவி கேட்குறாரு. அதாவது நேவிகேஷன், கப்பல் வந்து அந்த லேண்டுக்கு போகிறதுக்கு எது நேவிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, லைட் ஹவுஸ். என்ன பண்ணிச்சு, லைட் ஹவுஸு வழி காட்டிச்சு. அது அந்த பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் ஏக்கு வர்றதுக்கு என்ன பண்ணிச்சு, உதவிச்சு. அதே மாதிரி இந்த சங்கீதக்காரர் என்ன கேட்குறாரு, ஆண்டவருக்கு அந்த நேவிகேஷன் எய்டு கேட்குறாரு. ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் சில லோ பாயிண்ட்ஸ் வரும். நிறைய வாட்டி இதை பற்றி சொல்லுங்கள், கஷ்டங்கள் வரும், லோ பாயிண்ட்ஸ் வரும், சில டிஃபிகல்ட்டிஸ் வரும், சோதனைகள் வரும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நோக்கம் என்ன இருக்குது, ப்ரைவேட்டாக போய் தனியாக இதை நான் பார்த்துக்கிறேன், இல்லைனா நான் வந்து அமைதியாக தனியாக இருக்கிறேன்னு நோக்கம் இருக்குதா, இல்லைன்னா நான் என் ஆண்டவர் மக்கள்கிட்ட போய் இதை சொல்லி அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ண கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், அந்த நோக்கம் இருக்கா? Like when a difficulty comes, are you isolating yourself or are you going to the community? ஏன்னா இந்த சங்கீதக்காரருக்கு என்ன இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்காரு, அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் ஆண்டவர் மக்களும் ஆண்டவரை தேடி போகிறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் வரப்போது நம்ம தனியாக ஐசோலேட் பண்ணிக்கிறோமா, இல்லைன்னா நம்ம ஆண்டவர் மக்களும் ஆண்டவரை தேடி போகிறோமா, அதை தான் நம்மளுக்கு இந்த சங்கீதக்காரர் வந்து உள்ளே பார்க்க சொல்கிறார். ஸோ நீங்களே உள்ளே பாருங்கள், ஒரு கஷ்டம் வரப்போது நான் வந்து தனியாக ஒரு ஓரத்தில் போய் கதவெல்லாம் சாத்திட்டு உட்கார்றேன்னா, இல்லைன்னா கஷ்டம் வரப்போது ஆண்டவரையும் ஆண்டவர் மக்களையும் தேடி நான் போகிறேன்னா, அதுதான் உங்களை யோசிக்க சொல்கிறாரு இந்த சங்கீதத்தில். அண்ட் தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வரப்போது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர் மக்கள்கிட்ட போகணும். நம்ம சபை
ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டி கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள், உங்கள் லேமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்கள் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறார் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். ஏன்னா அவரும் அதான் பண்ணுறாரு, அதான் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு அவர், அந்த போகிறதுக்கு வழி ஆண்டவர் கிடைக்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், அந்த நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும், டு கோ டு காட் அண்ட் டு கோ டு காட்ஸ் பீப்புள். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, it's important for us in times of need, in times of difficulty, to approach you, Lord, and to approach your people, Lord, and to not isolate ourselves and think that it is all the burden is on us, Lord. So thank you for creating such a graceful network, and thank you for being such a loving God, that you are always willing to listen to our tears and listen to our lament and listen to our worries, Lord. Lord, please help us remember in times of weakness that, Lord, you are always there, and that your community is always there to listen to us, to listen to our prayers, and to pray for us, Lord. All of this in Christ's name I pray. Amen.